வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு பறையொலி. இந்த கதை தமிழிசை இலக்கிய பேரவையால் 2ஆம் பரிசு பெற்றது என்பதையும் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கதைக்குள்ளே போவோம் வாங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறந்துடாமல் அழுத்திடுங்க. அப்போ தாங்க தொடர்ந்து என் கதைகளை நீங்கள் கேட்க முடியும். கதைக்குள்ளே போவோம். பிந்து போன மேற்கூரையுடன் காணப்பட்ட அந்த ஓலை குடிசையின் சுற்றுச்சுவர் கூட பெயர்ந்துதான் இருந்தது. அதன் வாசலில் கிடந்த உடைந்த பெஞ்சின் மேல் பேச்சு மூச்சில்லாமல் கிடத்தப்பட்டிருந்தான் காளியப்பன். அவனது கிழிந்த அழுக்கு கயிறி அவனது வறுமையை படம் போட்டு காட்டியது. என்னாச்சு காளிக்கு, எப்படி செத்தான் என்ற கேள்வி மலை அங்கு விடாது பொழிந்த வண்ணம் இருந்தது. அப்பா அத்தா இல்லாதவன் இவன் பொண்டாட்டி தினமும் குடிச்சிட்டு வரதை பார்த்தோன்னு அவளும் கோச்சிட்டு போயிட்டா. குடிகார பய, எப்படி செத்தான்னு யாருக்கு தெரியும் என்றான் ஒரு நெருங்கிய நண்பன். டேய் நண்பா, நான் இன்னும் சாகலடா, உயிரோடு தான் இருக்கிறேன் என்று கதற வேண்டும் போல் தோன்றியது காளியப்பனுக்கு. ஆம், அவன் உடலில் இன்னும் உயிர் ஊசலாடி கொண்டுதான் இருந்தது. ஆனால் மற்றவர்கள் அவன் கிட்டே நெருங்க முடியாத அளவிற்கு அவன் மேல் வீசியது சாராய வாடை. அவனால் சிறிது கூட உடலை அசைக்க முடியாத நிலை. அவர்கள் உரக்க பேசுவது காளியப்பன் காதுகளில் ஏதோ பறையொலியாக வந்து மோதி சென்றது. திடீரென அங்கு வந்தது ஒரு பெரும் கூட்டம். அவர்களோ அவனது மனைவியின் சொந்தங்கள். அவர்கள் வரும் முன்னே அதிர்ந்தது பறையொலி. அலறியே ஓடி வந்து அவன் மேல் விழுந்து கதறி அழுதாள் காளியின் மனைவி. அவள் முன்னே திரண்டு அவனது உறவுகளும் கதறி அழுதனர். ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தனர். எதுவும் புரியாத 2 வயது காளியின் மகனுக்கு அதை புரிய வைக்க முயன்றனர் சொந்த பந்தங்கள். தன்னை பறைசாற்றிக் கொள்ள பறையொலி சத்தத்தோடு மாலைகளை அவனது உடலின் மேல் போட்டு மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டு பாடிய ஒப்பாரி பாடல்கள், மீண்டும் மீண்டும் மூங்கி அடித்த பறையின் சத்தம், இவை யாவும் அவனது காளியின் உடலை யாரோ உலுக்கி எழுப்பது போல் தோன்றியது. யாரடா சொன்னது என் புருஷன் செத்துட்டாருன்னு என திடீரென அலறியபடி லேசாக அசைந்த காளியின் விரல்களை காண்பித்தாள் அவனது மனைவி. அசைந்த உடலை கண்டவுடன் நிறுத்துங்க பறையை என அருகில் இருப்பவர்கள் கத்த, ஒரு நிமிடத்தில் அந்த இடம் மயான பூமியை போல் தோன்றியது. சட்டென காளியின் மனைவி யாரும் எதிர்பாராத விதமாக அந்த பறையை தனது கையில் வாங்கி கொண்டு விடாது அவனை சுற்றி சுற்றி வந்து வானை பிளக்கும் சத்தத்துடன் அடிக்க ஆரம்பித்தாள். மெதுவாக கண்விழித்த காளியப்பன் மனைவியின் உருவில் அங்கே தெய்வத்தை கண்டார். தான் உயிரோடு இருப்பதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் தன்னை நாளடித்த அந்த சாராயத்தையும் அந்த சாராய வாடையையும் ஒரு நிமிடத்தில் வெறுத்தான் காளியப்பன். நன்றி, வணக்கம்.